சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடிச்ச வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப்பு வண்டி வீடியோ கிளிப்பு வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால தான் உயர்ந்தான், அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா, அந்த வீடியோ இன்னும் ஒரு 5 செகண்ட் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்ல கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்திருந்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கல. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான், இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலைப்பாடி இல்லை, நான் ஒரு வானம்பாடி, ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது வந்து போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை விளாகர் ஆகலாம். இது மாதிரி புதுசாக செருப்பு தைச்சா கூட நான் செமையாக தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்கது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலயே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே வந்து நடிக்கும்போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சிருங்க. அந்த செமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே வந்து சலூனில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் காலேஜ் அவங்க அப்பாக்காக போகிறான், ஆனால் அவன் ஒழுங்காகவே படிக்கல. அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா. ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்ட போயிட்டான்னு இல்லாமல் அவனுக்கு எல்லாமே வரும், செமையாக படித்தான், இருந்தாலும் அவன் பிடிச்சதை செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னு. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பயங்கரமாக படிச்சிருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன படித்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு. அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்கள் வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபர்ஸ்ட் ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிச்சுது. எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.